ஒரு சின்ன கிராமத்துல ராமசாமி அப்படிங்கிற ஒரு முதியவர் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு வயது 60-65 இருக்கும். இன்னும் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? அவருடைய மகன் கார்த்திக் இன்ஜினியர் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ராமசாமி தினமும் ஒரு பழைய சைக்கிள்ல பால் விநியோகம் செய்யறவரு. மழை வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, அவரோட சைக்கிள் மட்டும் நின்னதே இல்லை. கார்த்திக் ஒரு நாள் கேட்குறான், அப்பா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அதுக்கு ராமசாமி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, என்ன கஷ்டம்? சைக்கிள் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மை அது இல்லை. அவருடைய முழங்கால் ரொம்ப கடுமையா வலிச்சுது. இரவு நேரத்துல அவரால் தூங்கவே முடியாது. ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு. ஆனா மகன்கிட்ட மட்டும் ஒருபோதும் அதை பத்தி சொன்னதே இல்லை. ஆனா கார்த்திக் சென்னைக்கு கிளம்பி போறான். நல்ல மதிப்பெண், புதிய நண்பர்கள், பெரிய வாழ்க்கை. அவன் மெதுவா கிராம வாழ்க்கையே மறந்து போறான்னு தான் சொல்லணும். அப்பா ஃபோன் பண்றாரு, பிஸிப்பா, பிறகு பேசுறேனே அப்படின்னு சொல்றாரு. பேசுறதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லைங்கிற மாதிரி ஃபோனை வச்சிடுறாரு. ஆனா ராமசாமி தினமும் இரவு 9 மணிக்கு தான் சாப்பிடுவார். ஏன் தெரியுமா? மகன் இப்ப பேசுவான், இப்ப கால் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஃபோன் வந்த பாடில்லை. அவரு கதவையே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு விட்டுருவாரு. ஒரு நாள் கார்த்திக்கோட நண்பர்கள் கேட்குறாங்க, உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு. கார்த்திக் ரொம்ப தயங்கிக்கிட்டே அவன் மெதுவா சொல்றான், ஸ்மால் பிஸ்னஸ். அந்த நேரத்தில் அவனுக்கு அப்பா பால் விற்பவர் அப்படின்னு சொல்ல ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. ஒரு நாள் அதிக மழை, இரவு நேரத்துல ராமசாமி வழக்கம் போல பால் கொண்டு போறாரு. அப்போ சாலை ஃபுல்லா மழை பெஞ்சதுனால வலிக்கிட்டு அந்த சைக்கிள்ல இருந்து விழுந்துடுறாரு. காலில் பெரிய காயம். ஆனா அவர் முதல்ல பார்த்தது என்ன தெரியுமா? வாழ்க்கையின் உடைஞ்சிருக்கா இல்லையான்னு தான். அப்படியே அவரு மருத்துவர்கிட்ட போறாரு. மருத்துவர் சொல்றாரு, இனி அதிகம் நடக்கக்கூடாது. ஆனா ராமசாமி மறுநாளே வேலைக்கு போறாரு. ஏன் தெரியுமா? அந்த மாசம் கார்த்திக்கோட கல்லூரி கட்டியே ஆகணும் இல்லையா? அதனால வேலைக்கு போறாரு. ஒரு நாள் பால் நிறுவனம் மூடப்பட்டுருச்சு. ராமசாமி வேலையை இழந்துடுறாரு. அவர்கிட்ட இருந்த கடைசி சம்பளத்தை எடுக்கிறாரு. அந்த பணத்தை தன்னோட மருத்துவ செலவுக்கு கூட அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யவே இல்லை. தன்னுடைய மகனுக்காண்டி தன்னோட மகனோட கணக்குக்கு பணத்தை அனுப்பி வச்சுட்டு அவர் கடைசியா ஒரு மெசேஜையும் சென்ட் பண்றாரு, நல்லா சாப்பிடு மகனே. கார்த்திக்கு விடுமுறை. வீட்டுக்கு வராரு. அப்பாவோட காலில் கட்டு. வீட்டில் மருத்துவமனை வாசனை. அந்த பழைய சைக்கிள் ஒரு மூலையில தூசி பிடிஞ்சு போய் கிடக்கு. அவன் அதிர்ந்து போறான். அருகில் இருந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, உங்க அப்பா உனக்காண்டி உயிரையே கொடுத்து உழைச்சாருப்பா அப்படின்னு. அன்னைக்கு இரவு கார்த்திக் அலமாரியை திறந்து பார்க்குறான். அங்க பல வருடங்களா பயன்படுத்திய பழைய சட்டைகள் அங்கங்க கிழிஞ்சு போயிருக்கும். அங்கங்க தையல் போட்டு சட்டைகள் நிறைய இருக்கு. அவருக்குன்னு ஒரு புது ட்ரெஸ் எதுவுமே எடுத்துக்கிட்டதே இல்லைங்க. கிழிஞ்சு போன காலனி. ஆனா அவனுக்காக வாங்கிய புது லேப்டாப்போட ரசீது மட்டும் பாதுகாப்பா வச்சிருக்காரு. அவன் அதை பார்த்தோன்னே கண்ணீர் விட ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில ராமசாமி மீண்டும் வேலை தேட ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக் ஓடி சைக்கிளை பிடிக்கிறான். அப்பா, இனிமே நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. ராமசாமி சிரிக்கிறாரு, நீ பெரிய ஆளாகணும்டா. கார்த்திக் அழுகிறான், நான் பெரிய ஆளாகிட்டேன்பா, ஆனா நல்ல மகனா இல்லை. கார்த்திக் சிட்டிக்கு போறான். வேலையை விடவே இல்லை. ஆனா ஒவ்வொரு வாரமும் வீட்டுக்கு வர்றான். அப்பா கூட சாப்பிட்றான். அவரை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறான். முதல் முறையா ராமசாமி அமைதியா தூங்குறாருன்னு தான் சொல்லணும். பல வருடங்கள் ஆயிடுச்சு. கார்த்திக் பெரிய நிறுவனத்தோட எம்டி ஆயிடுறாரு. ஆனா அவனோட ஆபீஸ்ல மட்டும் ஒரு பழைய சைக்கிள் இருந்துகிட்டே இருக்கு. அனைவருமே கேட்குறாங்க, ஏன் இதை வச்சிருக்கீங்க அப்படின்னு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், இந்த சைக்கிள் இல்லை என்றால் நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பெற்றோர்கள் தங்கள் வழியை மறைச்சிட்டு தான் குழந்தைகளோட கனவுகளை நிறைவேற்றி வைக்கிறாங்க. எந்த வேலை பார்த்தாலும் சரிங்க, அது அவமானம் இல்லை, நன்றி இல்லாத மனசு தான் அவமானம். பிஸி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்காண்டி யார் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. பெற்றோர்களோட தியாகம் அவர்கள் இல்லாத போதுதான் நம்மளுக்கு புரியும். அதனால இருக்கும் போதே அவர்களுடன் சந்தோஷமாக இருப்பது நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.